இரண்டாம் 7 தினங்களுக்கு ஏற்கப்பட வேண்டிய சுவாதிஷ்டான பயிற்சிகள். முதல் தின சுவாதிஷ்டான பயிற்சி. 8ஆம் தினம் என்பது சுவாதிஷ்டான சக்கரத்தினை இயக்கும் முதல் தின பயிற்சியாக அமையட்டும். 7 தினங்களும் ஸ்ரீ கால பைரவரை ஆழமாய், தொடர் செயலாய், உள்முகமாய் துதித்து போற்றிடுங்கள். ஏனெனில் சுவாதிஷ்டானத்தினை சீரமைத்திட தனது ஆற்றல்களை பொழிந்தே உதவிடுவார் ஸ்ரீ காலபைரவர். ஆசைகளும் தேவைகளும் கர்மங்களாக நிலைத்துள்ள பகுதியே சுவாதிஷ்டானம் எனில் கால பைரவரே அதனை தூய்மையுறுத்திட இயலும். பயிற்சிகள் குறித்தும் அறிய வேண்டும். முதன்மையாக கர்மங்களும் ஆசைகளும் தேவைகளும் பதியப்பட்டுள்ள சிரசின் அணுக்களால் இயக்கப்படும் சுவாதிஷ்டான சக்கரத்தின் பதிவுகளும் நீங்க வேண்டும் என்றே காலபைரவரை துதித்து வணங்க வேண்டும். முதல் தினம் அதில் 7 முறை ஏற்க வேண்டிய பயிற்சிகள் குறித்தும் தியான நிலைகள் குறித்துமே அறிந்திடுக. கால பைரவரே எமது அம்சம் எனும் காரணத்தினால் உரைப்பவை உணர்வாய் ஏற்கப்படவும் இயலும். தேகத்திற்கு உரித்தான ஓர் உன்னத பயிற்சியும் உண்டு. மானுட தேகம் பூண்ட உங்களது ஆசைகளும் தேவைகளும் விரைந்து நிறைவடையவும் பற்றுகள் உதிர்ந்து நிலைத்திடவும் ஏற்க வேண்டிய உன்னத பயிற்சி என்பது ஒற்றை கால் தவ பயிற்சி என்பதாகும். ஆண் தேகம் கொண்டவர்கள் யாவரும் தங்களது ஆசைகளும் தேவைகளும் வலது சுவாதிஷ்டானத்தில் கழிவுகளாக தேங்கி இருப்பதனை உணரலாம். எனில் இடது பாதத்தினை உயர்த்தி வலது காலின் மேல் பகுதியில் இருத்தி மனதினை சுவாதிஷ்டானத்தில் நிலைநிறுத்தி கால பைரவரை துதித்து விழிகளை மூடிய நிலையினில் தியானிக்க வேண்டும். இப்பயிற்சியானது பெண் தேகமேற்ற ஆன்மாக்களால் மாற்று நிலையினில் ஏற்கப்படல் வேண்டும். இடது பகுதியே பதிவுகளை ஏற்றிருக்கும் எனும் காரணத்தினால் வலது பாதத்தினை உயர்த்தி இடது காலின் துவக்கத்தினில் இருத்தி பயிற்சிகளை ஏற்க வேண்டும். மனமானது ஒன்றி நிலைத்தால் பதிவுகள் யாவும் எளிதாய் உதிர்ந்துவிடும். கால பைரவரை துதித்து மனம் ஒன்றி உருகியே தியானிக்க கடவது. இயன்ற காலம் வரை நிலைத்து தியானிக்கவும். ஒரு நாழிகை அசையாது நிலைக்க இயன்றால் அதி உத்தமமே. 5 நாழிகைகளுக்கு ஒரு முறை இவ்விதமே நிலைத்து பயிற்சிகளை ஏற்று பின் தியானிக்கவும். ஒற்றைக்கால் தவம் என்பது மனதினை ஒடுக்கி ஆசைகளை அழிக்கும் என்றுணர்க. 2ஆம் தின சுவாதிஷ்டான பயிற்சி. 2ஆம் தின சுவாதிஷ்டான பயிற்சி என்பது சற்றே வீரியமடைய வேண்டும். பயிற்சிகளை இவ்விதமே தொடர்வது நன்று. மேலும் ஒற்றை கால் தவ பயிற்சியினை நிறைவுறுத்திய பின்னர் உன்னத ஆசனங்களில் ஒன்றினை ஏற்று அமர்ந்து 2 கரங்களையும் ஒன்றின் மீது ஒன்றாய் இருத்தி தொப்புள் பகுதி எனும் தாயின் ஆதார ஆற்றலை ஏற்று இருத்தி மனதினை ஒடுக்கியே தியானிக்கவும். பத்மாசனம், வஜ்ராசனம் போன்ற ஏதேனும் ஓர் உன்னத ஆசனத்தினை ஏற்று அமர்ந்து தியானிப்பது உத்தமமே.
தொப்புள் கொடியின் மூலம் தாயிடமிருந்து பெற்ற ஆசைகளும் கர்மங்களுமே யாவும் கரைந்து மறைவதாய் உணர்ந்து பிரார்த்தியுங்கள். ஆண் தேகம் கொண்டவர்களும் பெண் தேகம் கொண்டவர்களும் இடது கரத்தினை கீழ் இருத்தி வலது கரத்தினை மேலிருத்தி தொப்புளின் அடி பகுதியில் கரங்களை இணைத்து அமர்கையில் பற்றுப்பதிவுகள் மலர்களாய் உதிர்வதனை உணர்வு பூர்வமாக இரு கரங்களின் மூலமுமே ஏற்க வேண்டும். 3ஆம் தின சுவாதிஷ்டான பயிற்சி. உச்சமாகவும் வீரியமாகவும் ஏற்கப்படும் 3ஆம் தின பயிற்சியில் வாயு தேகத்தினில் உள்ள சுவாதிஷ்டான ஆற்றல்கள் சீரமைக்கப்படும். எனில் 7 முறையும் அதிக கால அங்கத்திற்கு ஒற்றைக்கால் தவம் ஏற்க கடவது. மூச்சு பயிற்சிகளும் உதவிடும். ஆசனமிட்டு அமர்ந்து தியானிக்கும் நிலையினையும் ஆழமாய் ஏற்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒற்றைக்கால் தவத்தினை ஏற்கும் தருணத்தில் கால அங்கத்தினை அதிகரித்தே செயல்புரிய கடவது. மனமானது மெல்ல மெல்ல ஒன்றி 3ஆம் தின உச்சத்தினில் பயிற்சிகளும் உன்னதமாய் அமைவதனை உணர்ந்து ஏற்க வேண்டும். சுவாதிஷ்டான பயிற்சிகளை சீருறுத்துகின்ற 7 தினங்களுமே அனைவரும் கசப்பு சுவையினை அதிக அளவினில் ஏற்க வேண்டும். கால பைரவரே உற்ற துணை புரிந்திடுவார். கசப்பு சுவைக்கு பற்றுகளையும் ஆசைகளையும் வேறறுக்கும் தன்மை உண்டு என்றும் உணர்ந்து செயலாற்றி தியானிக்க கடவது. 4ஆம் தின சுவாதிஷ்டான பயிற்சி. 4ஆம் தினமதிலே அக்னி தேகத்திலுள்ள சுவாதிஷ்டான சக்கரமானது தூய்மையுறுத்தப்படுவதினால் மீண்டும் இப்பயிற்சிகளையே ஏற்க வேண்டும். எனினும் ஒற்றைக்கால் தவ நிலையை ஏற்றவுடன் அதிக நேரத்திற்கு ஆசனமிட்டு தியானித்து தொப்புளின் மூலம் பதிவுகளும் ஆசைகளும் கரைந்தும் உதிர்ந்தும் கரங்களை அடைவதனை உணர்ந்து தியானிக்க வேண்டும். 5ஆம் தினம் மற்றும் 6ஆம் தின பயிற்சிகள். 5ஆம் தினமதிலே மீண்டும் முதல் தினத்தினை போன்று பயிற்சிகளை ஏற்க வேண்டும். 6ஆம் தினமதிலே முதல் கால அங்கத்திலும் சூரிய அஸ்தமிக்கும் இறுதி கால அங்கத்திலும் மாத்திரமே ஒற்றைக்கால் தவநிலையினை ஏற்று பின்னர் அனைத்து கால அங்கத்திலும் தனித்து அமர்ந்து தியானிக்க கடவது. 7ஆம் தின சுவாதிஷ்டான பயிற்சி. இறுதி தினத்தினில் விடியலில் ஒரு முறை மாத்திரமே ஒற்றைக்கால் தவத்தினை ஏற்று பின் அன்றைய தினம் முழுவதும் கால பைரவரை துதித்து உள்முகமாய் உருகி போற்றி தியானிக்க வேண்டும். 5 நாழிகைகளுக்கு ஒரு முறை உன்னத ஆசனமிட்டு அமர்ந்து கரங்களை ஒன்றின் மீது ஒன்றாய் இருத்தி ஆழ்ந்து தியானிக்க கடவது. தேகத்தின் எடை குன்றி சிரசின் எடையும் குன்றி மனம் ஒடுங்கி உன்னத ஆற்றலாய் வெளிப்படுவதனை உணரலாம். இறுதி நாழிகையில் பெற்றிட்ட ஆற்றல்களை இவ்வுலகில் உள்ள அனைத்து மானுட ஆன்மாக்களுக்கும் பகிர்ந்து அனைவரது சுவாதிஷ்டானமும் தெளிவுற வேண்டியே ஸ்ரீ கால பைரவரை ஆழ்ந்து தியானியுங்கள்.